வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் எங்களோட தளபதி வந்து இப்போ எங்களோட கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றி அந்த விழாவை ரொம்ப பெரிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அவரை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை வலுவாக்கும் பொருட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் கொடியேற்றத்தை தொடங்கியிருக்கோம். கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக முதல் கொடியை இங்கே ஏற்றி எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கோம். இன்னும் வந்து பொது இடங்கள்ல பல இடங்கள்ல ஏற்றிருக்கு. அரசு அதிகாரிகள்கிட்ட எங்க தளபதி சொன்ன மாதிரியே நாங்க வந்து அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து எல்லா பொது இடங்களிலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழக கொடி பறக்க விடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய நிர்வாகிகள் குறைந்தபட்சம் எங்கள் மாவட்டத்தில் மட்டும் 13,000 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த 13,000 வீட்டிலும் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்குங்கிறதையும் சந்தோஷமா மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். எங்க தளபதி சொன்ன மாதிரி எங்க கொடியை வந்து இனிமேல் எங்க பகுதியில் ஏற்றும் போது அந்த கொடியை வந்து ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டின் 3 மதங்களை சேர்ந்தவர்களும் கொடி பிடிச்சி ஏற்றுவோங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு சமூக நீதியை உண்மையாலும் தமிழக கொண்டு வர போறது தமிழக வெற்றி கழகம் தான். அதை கடைபிடிக்கும் விதமா இந்த மாதிரி எங்களோட கொடிகளை ஏற்றுவோங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன்.